நாம எல்லாரும் எப்பவுமே ஏதோ ஒரு வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு பழமையான ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? உண்மையான சக்தி ஓடுவதில் இல்ல, சும்மா நிற்பதில் தான் இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான கருத்த, அந்த அசைவன்மையின் கலையை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் மையப்புள்ளி இந்த ரெண்டு வார்த்தைகள் தான். சும்மா இரு. என்னடா இது ரொம்ப சாதாரணமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட மிகப்பெரிய சக்தி நாம செய்யற செயல்கள்ல இல்லாம ஆழ்ந்த அமைதியில தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இதத்தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். சும்மா இரு அப்படின்னா உடனே சோம்பேறியா இருக்கிறதுனோ இல்ல எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதுனோ தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதுக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தமில்ல. இது அதுக்கும் மேல ஒரு ஆழமான நிலை. அப்போ சும்மா இருன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு செயலற்ற நிலை கிடையாது. அது நம்ம மனசுல எந்த ஒரு சலனமோ குழப்பமும் இல்லாம, ஆனா முழுசா விழுப்போட இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த நிலை. இப்படி இருக்கும்போதுதான் நம்மால உண்மைய உள்ளபடி பார்க்க முடியும், உண்மையான அமைதியை உணர முடியும். இந்த ஒரு பெரிய விஷயத்த சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க இயற்கைக்கிட்டேயே போலாம். அது நமக்கு 2 சூப்பரான உதாரணங்கள் மூலமா வழிகாட்டுது. முதல் உதாரணம் பால். ஒரு பாத்திரத்துல பாலை ஊத்தி அதை சும்மா கரண்டிய வச்சு கலக்கிக்கிட்டே இருந்தா என்னாகும்? கடைசி வரைக்கும் அது பாலாதான் இருக்கும், இல்லையா? ஆனா அதே பால்ல கொஞ்சமா உர ஊத்திட்டு அது எந்த தொந்தரவும் பண்ணாம அசைக்காம அப்படியே வச்சா என்னாகும்? சூப்பரா தயிரா மாறிடும். பாத்தீங்களா? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அது உருமாற அந்த அசைவில்லாத தன்மை எவ்ளோ முக்கியம்னு. சரி, இப்போ 2வது உதாரணத்துக்கு வருவோம். தண்ணி. காத்துல அலை பாயிற ஒரு குளத்து தண்ணில உங்க முகத்தை பார்த்தா எப்படி தெரியும்? ஒழுங்காவே தெரியாது, இல்லையா? எல்லாம் உடைஞ்சு செதஞ்சு போய் தெரியும். ஆனா அதே தண்ணி காத்தில்லாம எந்த அசைவும் இல்லாம அமைதியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி மாதிரி உங்க உருவத்தை அப்படியே அச்சசலா காட்டும். இங்கேயும் அந்த அசைவின்மை தான் தெளிவ கொடுக்குது. ஓகே, இப்போ பால் தண்ணின் வெளியில பார்த்த இந்த விஷயங்களை நம்மளோட மனசுக்குள்ள கொண்டு வருவோம். வாங்க, புற உலகத்திலிருந்து நம்ம அக உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். நம்ம மனசும் அந்த தண்ணி மாதிரிதாங்க. ஆசைன்னு ஒரு காத்து அடிக்கும்போது மனசுல கோவம் கவலைன்னு ஒரே அலைகள் தான். அப்போ எதையுமே சரியா யோசிக்க முடியாது. ஆனா இந்த காத்து அடங்கி மனசு அமைதியா இருந்தா நமக்குள்ள இருக்கிற உண்மைய நம்மள நாமளே தெளிவா பாத்துக்கலாம். அந்த மூல நூல் என்ன சொல்லுதுன்னா, மனம் எந்த அளவுக்கு அசைவில்லாம, அதாவது சும்மா இருக்கோ அந்த அளவுக்கு அது சுகஸ்வரூபமாக மாறுமா. சுகஸ்வரூபம்னா சிம்பிளா சொன்னா ஒரு முழுமையான பேரானந்த நிலை. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இத செய்யறது எவ்ளோ கஷ்டம், இல்லையா? ஒரு பெரிய ஞானியே இதுக்காக எப்படி கஷ்டப்பட்டிருக்காருன்னு பாப்போமே. அமைதியா இருந்தா நல்லதுன்னு தெரிஞ்சும் நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல? இந்த கேள்வி நமக்கு மட்டும் இல்ல, தாயுமானவர்னு ஒரு பெரிய ஞானிக்கே இருந்திருக்கு. தாயுமானவர் அவரோட பாடல்ல எவ்வளவு உருக்கமா சொல்றாரு பாருங்க. சும்மா இருந்தாலே சுகம்னு வேதமெல்லாம் சொல்லுது. அத கேட்டோம், என் புத்தி இல்லாம இந்த மாய காட்டுல அலியறேனே, ஐயோ இது என் தலைவிதியா அப்படின்னு சொல்றாரு. இது அப்ப மட்டும் இல்ல, இன்னிக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு போராட்டம்தான். அவர் சொன்னது கொஞ்சம் பிரிச்சு பாப்போமா? முதல்ல அவருக்கு உண்மை தெரியுது. சும்மா இருந்தா சுகம்னு வேதங்கள் சொல்றத கேக்குறாரு. ஆனா அந்த ஞானத்தின் வழிய புறக்கணிச்சு தன்னோட அறியாமையால மாயங்கிற காட்டுல தொலைஞ்சு போயிட்டாதான் சொல்றாரு. இது நம்ம வாழ்க்கையிலயும் பல நேரங்கள்ல நடக்குது, இல்லையா? சரி, இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இந்த ஒரு சின்ன ஃபார்முலா தான். அசைவின்மை இருந்தா தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சா பேரானந்தம் தானா வரும். சிம்பிள். கலக்காம வச்ச பால் தயிரானது மாதிரி, அலைப்பாயாத தண்ணி தெளிவானது மாதிரி, சலனமில்லாத மனசு ஆனந்தமா இருக்கும். ஆனா இங்கதான் ஒரு சவால். இந்த உலகம் நம்மள எப்பவுமே ஓடச் சொல்லுது, பிஸியா இருக்க சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு அவசர உலகத்துல உங்களுக்கான அந்த அசைவின்மைய, உங்களுக்கான அந்த அமைதியை நீங்க எங்க தேட போறீங்க? எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இதுதான் உங்களுக்கான கேள்வி. யோசிச்சு பாருங்க.